ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு கிரேவி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். நான் 1 கப்பு பச்சை பயிருக்கு 2 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிறத ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்தது நான் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கியிருக்கு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். அதுக்கு நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்க விடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ மிளகாய் தூள் அப்படியே வதக்குனிங்கன்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிக்கும். ஸோ அதனால் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வதக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுங்க. வீட்டு மிளகாய் தூள் இல்லாதவங்க 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பயிரை ஆட் பண்ணணும். கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கிரேவியாக இது மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் நீங்கள் பச்சை பயிரை ஆட் பண்ணலாம். நான் 1 கப் பச்சை பயிறு 2 hours ஊற வச்சு 3 விசில் விட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பச்சை பயிர். அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் குழையக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிளகாத்தூள் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா குக் ஆனால் தான் கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அப்போ தான் சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கால் டீஸ்பூன் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் முன்னாடியே ஆட் பண்ணுவாங்க. கடைசியாக ஆட் பண்ணி பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் நல்லா தெரியும். இதையும் நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ பச்சை பயிறு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஏன் ரைஸ் கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாரத்தில் 2 நாள் தாராளமாக சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Subscribe to our channel. Bye.